தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டுமானால், அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டுமானால், நித்தியத்துக்குள்ளே போய் சேர வேண்டுமானால், கலாத்தியர் 5 அதிகாரத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியங்கள், அதன் பின்பதாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள், ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியங்கள், இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் 1-2 காரியங்களை பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். மேல காரியங்களை சொல்லி போட்டு சொல்றாரு. ஆவியினால நடத்தப்படுறீங்களா, ஆவிக்கேற்றபடி நடவுங்க. ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டிய வாழ்க்கையில தான் மேல சொன்ன ஆவியானுடைய கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய சாந்தம், பொறுமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு கீழே 26வது வசனத்துல, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். வீண் புகழ்ச்சி, பேருக்காக, புகழுக்காக தங்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், தங்களை பற்றி கதைக்க வேண்டும், புகழ வேண்டும், தங்களை பெரியாட்கள் என்று சொல்ல வேண்டும், தூக்கி வைக்க வேண்டும் என்று வாழுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆண்டவர் தருகிற கிருபையை வச்சு, ஊழியங்கள் காரியங்களை வச்சு, அபிஷேகத்தை வச்சு, தெய்வம் கொஞ்சம் தங்களை பயன்படுத்த தொடங்கினால், பாவிக்க தொடங்கினால், அதை வைத்து ஜனங்களில் தங்களை புகழ வேண்டும், கதைக்க வேண்டும், தங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று வீண் புகழ்ச்சியை விரும்பாதபடி, ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், தேவையில்லாம மற்றவங்களை கோபமூட்டாதபடி, தீண்டாதபடி, மேலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். மற்றவங்களை ஆண்டவர் பாவிக்கிறதை பார்த்து அவர்களை பொறாமப்படாதபடி, எரிச்சல் படாதபடி இருக்கணும் என்பதாக இங்க சொல்றாரு. பொறாமை கொள்வோமா இருந்தா அதுவும் பாவத்துக்குள்ளாக வந்துவிடும். மற்றவர்களை கோபமூட்டினாலும் தேவையில்லாம அதுவும் பாவத்துக்குள்ளாக வந்துவிடும். வீண் புகழ்ச்சியை விரும்பினாலும் அதுவும் பாவத்துக்குள்ளாக வந்துவிடும். அதான் இங்க சொல்றாரு. மாமிசத்துக்குரிய காரியம், ஆவிக்குரிய காரியம் என்று பவுல் இங்கே தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தும் போது, உண்மையாக அந்த மனிதன் வாழும்போது, அவனை இன்னும் ஆண்டவர் பாவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்பட வேண்டும் என்று நோடு தோளுக்கு தோள் நின்று ஜெபத்திலும் காரியங்களிலும் அப்படிப்பட்ட மனிதனை தூக்கி விடுவது, அந்த மனிதனை ஆண்டவர் பாவிக்கட்டும் என்று அவனோடு சேர்ந்து காரியங்கள் செய்வதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதை விட்டுட்டு பொறாம தாராளமா இருக்கு கிறிஸ்தவத்துல. இந்த நாட்கள்ல நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்து மங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.